நாம எல்லாரும் வீக்கெண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவோம். ஃப்ரைடே அன்னைக்கு வீக்கெண்ட் மோடுக்கு போயிடுவோம். டிஜிஐஎஃப் அதாங்க, தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடேன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம். ஃபிஃப்த் வீக் டேல ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணாமையே சொல்லிடலாம். அப்போ அதை ஏன் அஃபிஷியல் லீவாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது? 4 டே ஒர்க் வீக்னு இப்போ நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. டவுன் டைமே இல்ல திரும்பவும் ஆஃபீஸ் போனாலுமே ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்குன்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு எல்லாமே அடி வாங்குதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஏன் 4 டேஸ் மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு ஜூலியட் ஷார்க் கேக்குறாங்க. இவங்க ஒரு எக்கனாமிஸ்ட் அண்ட் சோஷியாலஜிஸ்ட். ஒர்க் எப்படி சொசைட்டியையும் climate சேஞ்சையும் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் இவங்களோட மெயின் ரிசர்ச். இவங்க ஒர்க் பத்தி 1980ஸ்ல இருந்து ரிசர்ச் பண்றாங்க. ஆனா இந்த பேண்டமிக் டைம் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் லைஃபை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பாட்காஸ்ட்ல இவங்க எப்படி 4 டே ஒர்க் வீக் 5 டேஸ் ஒர்க் வீக்கை விட பெட்டர்னு சொல்றாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க இது எவ்வளோ பாசிபிள்னு பார்க்கலாம். வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். 4 டே ஒர்க் வீக்னா என்ன? 4 டேஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு 3 டேஸ் லீவ். அதே 8 ஹவர்ஸ் ஒர்க் தான். கொடுக்குற சேலரி 5 டேஸ் ஒர்க்குக்கு கொடுக்குற அதே சேலரி தான். இது இப்போ யோசிச்ச ஐடியா கிடையாது. ரொம்ப நாளாவே இருக்கு. ஆனா பேண்டமிக் இதை இன்னும் ஸ்பீடப் பண்ணிருக்கு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிள்னா ஏன் 4 டேஸ் ஒர்க் வீக் பாசிபிளா இருக்க முடியாது? இந்த 4 டே ஒர்க் எல்லாருக்குமே வின் வின் சுச்சுவேஷனா இருக்க போகுது. எம்ப்ளாயர்ஸ்க்கு ஜாஸ்தி ப்ரொடக்டிவிட்டி, எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம், லெஸ் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால பெட்டர் சோஷியல் லைஃப், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா climate சேஞ்சுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா நிறைய கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ் இதை ட்ரையல் பார்த்துருக்காங்க. இதுல அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு, அவங்க ஜாபை ரொம்பவே வேல்யூ பண்றாங்க, 5 நாள்ல இழுத்து செய்யறத 4 நாள்ல ஃபினிஷ் பண்றாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில எந்த லாஸும் இல்லை. அட்ரிஷன் ரேட், அதாவது வேலையை குவிட் பண்றவங்க கம்மி ஆயிட்டாங்க. புதுசா கம்பெனில ஜாபுக்கு அப்ளை பண்றவங்க ஹைலி குவாலிஃபைடா இருக்காங்க. எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கிறதுனால சிக் லீவ் கம்மியாகுது, மிஸ்டேக்ஸ் கம்மியாகுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. ஹெல்த் வைஸ்னு ஒரு கம்பெனி ஜூன்ல சடனா நிறைய எம்ப்ளாயீஸ் குவிட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஆகஸ்ட்ல 4 டே ஒர்க் வீக் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. 6 மாசம் கழிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ ப்ரொடக்டிவிட்டி முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. யாருமே ரிசைன் பண்ணல, ரெவென்யூ ஜாஸ்தி ஆயிருக்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு. இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ்ல எம்ப்ளாயீஸ் அவங்களோட டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஃபேமிலி டைம்னு ஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது. ஒர்க் ஹவர்ஸ்ல இப்ப எல்லாம் சும்மா ப்ரௌஸ் பண்றது, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுன்னு நாம நிறைய பேரை பார்க்குறோம். எம்ப்ளாயீஸும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் இருக்கிறதுனால 4 டேஸ்லயே நம்ம ஒர்க்கை முடிக்கணும்னு டைம் வேஸ்ட் பண்ணாம ஒர்க் பண்றாங்க. அப்போ தேவையில்லாத மீட்டிங்ஸ் கட் ஆகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு மீட்டிங் ஹால் போறதுக்கு பதிலா வாட்ஸ்அப்ல முடிச்சிடுறாங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸுக்கு கண்டிப்பா தேவையான ஆட்களை மட்டும் வச்சு நடத்திக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி 4 டே ஒர்க் வீக் ட்ரையல் பார்க்கறது மெஜாரிட்டி டெக் கம்பெனிஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் மற்ற ஃபீல்ட்ல பண்றாங்க. இப்படி கம்மி டைம்ல நிறைய வேலை பார்க்கறது எல்லா நேரத்துலயும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வீடன்ல ஒரு சிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ்க்கு 6 ஹவர்ஸ் ஒர்க் டே வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுல நர்சஸோட ப்ரொடக்டிவிட்டி, அவங்களோட ஓவரால் ஹெல்த், பேஷண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற கேர் எல்லாமே ஜாஸ்தியாயிருக்கு. 6 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கிற அவங்களோட ஒர்க்கை எக்ஸ்ட்ரா ஆளுங்களை ஹையர் பண்ணி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆளுங்களை ஹையர் பண்ணி ஒர்க்கை மேனேஜ் பண்ணிக்கலாம். இதனால அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் குறையும். இந்த 4 டே ஒர்க் வீக்னால இன்னொரு நல்ல சைடு எஃபெக்ட் என்னன்னா, climate சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்றது. ஏன்னா ஒர்க்கிங் வீக் டேல எவ்வளோ டிராஃபிக்னு நமக்கு தெரியும். அது அப்படியே ஒரு நாள் ரெடியூஸ் ஆகும்போது கார்பன் எமிஷன்ஸ் கம்மியாகுது. இப்போ இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம்க்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது. 4 டேஸ் ஒர்க்குக்கு 5 டேஸ் சேலரி கொடுக்கணும். அப்ப கவர்மெண்ட் சப்சிடிஸ், பெனிஃபிட்ஸ் அங்க கண்டிப்பா தேவைப்படுது. இது உடனே எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் ஆகும்.
ஆனா அது வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு முடியுமோ அவங்க இதை ட்ரை பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய டேட்டா கிடைக்கும். அதை வச்சு இது மற்ற ஃபீல்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாருமே 4 டேஸ் ஒர்க் பண்ணா ஃபிஃப்த் டேல பேங்க்குக்கு போகணும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு போனா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக 24/7 யாராவது வேணும். ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருந்தால் 4 டே ஒர்க் வீக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை பண்ணுற ஐடியா இருக்கா? நீங்கள் ஒரு எம்ப்ளாயினா இந்த 4 டே ஒர்க் வீக் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இனி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல மீட் பண்ணலாம். பாய்.